Hi guys, welcome to my channel. This is Kalai Lifestyle. This video is sponsored by Educast. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. Dependency injection using Spring Boot. அதுதான் இப்ப பண்ண போறோம். நம்ம ஆப்ஜெக்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ண தேவையில்ல. நம்ம ஆப்ஜெக்ட்டை ரிட்டர்ன் பண்ண போறோம். எப்படி இந்த ரன் மெத்தட்லயே வந்து கான்ஃபிகரபிள் அப்ளிகேஷன் கான்டெக்ஸ்ட்ன்ற ஆப்ஜெக்ட் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ரிட்டர்ன் ஆயிடும். சோ இந்த கான்ஃபிகரபிள் அப்ளிகேஷன் கான்டெக்ஸ்ட் இதுதான் அப்ளிகேஷன் கான்டெக்ஸ்ட்னு சொல்லுவாங்க. சோ இப்போ என்ன பண்ண போறோம்னா கான்ஃபிகரபிள் அப்ளிகேஷன் கான்டெக்ஸ்ட் அப்படின்ற அந்த இந்த இந்த ஆப்ஜெக்டை நம்ம எடுக்கிறோம். எங்க இருந்து எடுக்கிறோம்னா இந்த ரன் மெத்தடே இந்த ஆப்ஜெக்டை ரிட்டர்ன் பண்ணி கொடுக்கும். சோ நீங்க ஒரு ஆப்ஜெக்ட் நீங்க கிளாஸ் ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு நியூ கிளாஸ்ன்றதை நீங்க கிரியேட் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு ஸ்ப்ரிங் ஐஓசி கண்டெய்னரே அப்ளிகேஷன் கான்டெக்ஸ்ட்ன்ற ஒரு இதை வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். அப்ளிகேஷன் கான்டெக்ஸ்ட்ன்றதை வந்து ஆட்டோமேட்டிக்கா எடுத்து கொடுக்கும். அன்னைக்கு நான் நேற்று ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன்ல, நீங்க சமைக்க தேவையில்ல, இன்ஸ்டன்ட் நீங்க காய்கறி வாங்கி சமைக்கிறதுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு ஒரு நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கே ஹோம் டெலிவரி வந்துடும். அந்த மாதிரி தான் இதுவும். ஆப்ஜெக்டே நீங்க கிரியேட் பண்ண தேவையில்ல, ஸ்ப்ரிங் கண்டெய்னரே உங்களுக்கு ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த ஆப்ஜெக்டை ரிட்டர்ன் பண்ண போறோம். ஸோ context டாட் கெட் பீன். பீன்ன்றது நான் உங்களுக்கு என்னன்னு சொன்னேன். பீன்னா என்னன்னு சொன்னல. பீன்றது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இன்ஸ்டான்சியேஷன். இன்ஸ்டான்சியேஷன்னா கிரியேஷன் சொல்லலாம். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றது. பீன்ன்றது ஒரு ஆப்ஜெக்ட் இன்ஸ்டான்சியேஷன் பார்ட் அப்படின்றது தான் பீன்னுவாங்க. ஒரு ஆப்ஜெக்ட் இன்ஸ்டான்சியேஷன் ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம மொத்த கிளாஸையே கூட ஒரு பீனா மாத்தலாம். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கு நமக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ இந்த பீனை நான் கெட் பண்றேன். இந்த பீனோட நேம் வந்து ஸ்டூடெண்ட் கிளாஸ். நான் கிரியேட் பண்ண ஸ்டூடெண்ட் கிளாஸ் தான் ஒரு பீன். நான் இந்த கிரியேட் பண்ண ஸ்டூடெண்ட் கிளாஸே ஒரு பீன் தான். ஸோ அந்த பீனை நான் இங்க கெட் பண்றேன். கெட்டிங் தி பீன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இதை வந்து இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா உங்களுக்கு அந்த பீன்ன்றதை வாங்கிட்டேன். இந்த பீன்ன்றதை நான் வாங்கிட்டேன். இப்போ ஜஸ்ட் ஒரு ரன் மட்டும் பண்ணி பார்ப்போம். இல்லைன்னா எனக்கு வந்து இப்போ என்ன பண்ண போறேன்னா எனக்கு இந்த ஸ்டூடெண்ட்ன்ற கிளாஸ்ல இந்த பீன் எனக்கு வந்து பிரிண்ட் ஆகணுன்றதுக்காக நான் இங்க என்ன பண்றேன்னா இங்க சும்மா ஒரு மெத்தடை கிரியேட் பண்ணி அதுக்குள்ள எனக்கு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றதுக்காக ஆப்ஜெக்ட் கிரியேட்டட் சும்மா இங்க ஒரு மெத்தட் மட்டும் வாங்கிக்கிறேன். எனக்கு ஆப்ஜெக்ட் வந்து ஐஓசி கண்டெய்னர் மூலமா ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றதுக்காக நான் என்ன பண்றேன்னா ஸ்டூடெண்ட் டிஸ்பிளேன்ற ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணி அந்த மெத்தடுக்குள்ள ஆப்ஜெக்ட் கிரியேட்டட் சக்சஸ்ஃபுல்லி சும்மா பாஸ் பண்றேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்ல நினைச்சு எனக்கு அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றதுக்காக. ஒரே நிமிஷம். வெறும் டிஸ்பிளேன்னு கொடுத்து பார்ப்போம்.
ஏன் இது பூலியன் ரிட்டர்ன் பண்ண சொல்லணும்னு தெரியல. ஒரே நிமிஷம் ஸ்ட்ரிங்கா பாஸ் பண்ணி பார்ப்போம். சார் ஸ்டாட்டிக் கொடுக்கல. எங்க சொல்றீங்க? பப்ளிக் ஸ்டாட்டிக். எங்க 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 எந்த லைன்ல? டிஸ்ப்ளேல. ஏன் ஸ்டாட்டிக் கொடுக்கணும் நம்ம? நான் எனக்கு இதே எரர் வந்திருக்கு. ஸ்டாட்டிக் கொடுத்தா போயிரும். நான் இந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். அது ஸ்டாட்டிக் வந்து சரி ஒரு தடவை கொடுத்து பார்ப்போம். அது எனக்கு வராது மோஸ்ட்லி எரரு. ஏன் வருதுன்னு தெரியல. அது ரிட்டர்ன் டைப்பே பூலியன்னு காட்டுது. நாமளும் அது காட்டக்கூடாது. ஏன் காட்டுதுன்னு தெரியல. ஒரே நிமிஷம் செக் பண்ணிக்கிறேன். அங்கே பிரிண்ட் பண்ணிடுறதுனால இங்க பிரிண்ட் பண்ண தேவையில்ல, கால் பண்ணா போதும்ல. எது எனக்கு இந்த ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் ஆயிருக்கா இல்லையா, மொத்த பீன் வந்து எனக்கு கன்ஸ்ட்ரக்ட் ஆயிருக்கா இல்லையான்றதுக்காக நான் இங்க வந்து சும்மா பிரிண்ட் பண்றேன். சோ அதுதான் நான் செக் பண்றேன். இப்ப அந்த மெத்தட்லயே பிரிண்ட் பண்ணிட்டோம்ல ப்ரோ. அது பண்ணிட்டோம். எனக்கு மெயின் கிளாஸ்ல இது சும்மா கால் பண்ணி பாக்குறேன், அவ்வளவுதான். அத இப்படிதானே கால் பண்ணி இப்ப கால் பண்ண மாதிரி தானே பண்ணணும். அது பண்ணலாம். சரி வேணா இப்படியும் ட்ரை பண்றேன். சரி ஓகே, இப்ப இப்படி பண்ணிட்டோம் நம்ம. எனக்கு இதை டிஸ்பிளே பண்ணிட்டோம். சரி ஓகே ஃபைன். இப்ப வந்து நான் இப்ப இந்த இதை கால் பண்றேன். இதை ரன் பண்ணி பாக்குறேன். இந்த அப்ளிகேஷனை ரன் பண்றேன். ஸோ இந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணா எனக்கு என்ன வருது பாத்தீங்களா? நோ சச் பீன் டெஃபினிஷன் அப்படின்னு வருது பாத்தீங்களா? இது வந்து பீன் வந்து எனக்கு பீன் இப்ப நான் இங்க context டாட் கெட் பீன் நீங்க வாங்கியிருக்கேன்ல, ஸ்டூடெண்ட் S1 ஈக்குவல் டு context டாட் கெட் பீன் வாங்கியிருக்கேன்ல. ஸோ இந்த கெட் பீன் வந்து இந்த கெட் பீன்ன்றது ஸ்டூடெண்ட் இந்த கிளாஸை தான் வாங்கியிருக்கேன். அப்ப ஓகே இந்த ஸ்டூடெண்ட் கிளாஸ் தான் பீன். சரி ஓகே, ஆனா நீங்க பீன்னு அதை ஸ்பெசிஃபை பண்ணலையே. அது எப்படி தெரியும்? அதுக்கு எப்படி பீன்னு தெரியும்? இந்த ஸ்டூடெண்ட் கிளாஸ் தான் பீன்னு இந்த ஸ்டூடெண்ட் கிளாஸ்க்கே தெரியாது. ஸோ அதுக்கு நம்ம காம்பனன்ட்ன்ற அனடேஷன் யூஸ் பண்ணுவோம். காம்பனன்ட் அப்படின்ற அனடேஷன் யூஸ் பண்ணுவோம். இந்த காம்பனன்ட்டோட அனடேஷன் என்னன்னா, மேக் யுவர் கிளாஸ் ஆஸ் அ பீன் காம்பனன்ட். இதுக்கு என்னன்னா, மேக் யுவர் கிளாஸ் ஆஸ் அ பீன். இது வந்து ஒரு கிளாஸ் பீனா உங்களுக்கு ஸ்பெசிஃபை பண்றதுக்கு இந்த காம்பனன்ட்ன்ற அனடேஷன் யூஸ் பண்ணுவாங்க. சோ இப்ப ரன் பண்ணி பாக்குறேன். ஏன்னா context டாட் கெட் பீன் வாங்கியிருக்கேன். பீன் வந்து எனக்கு இந்த இதுதான் பீன், இந்த கிளாஸ் தான் பீன். சோ ஆனா நான் பீன்னு ஸ்பெசிஃபை பண்ணாததுனால அந்த கிளாஸுக்கே அதுதான் பீன்ன்றது தெரியாது. சோ இப்ப நம்ம என்ன பண்றோம்னா இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஒரே நிமிஷம், இங்க எரர் அடிக்குது. ஒரே நிமிஷம் செக் பண்றேன். கன்ஸ்ட்ரக்டர் இன் டைப் ஆஃப் பீன் இன் default constructor. இப்போ வந்துருச்சு பாத்தீங்களா? ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட்டட் சக்சஸ்ஃபுல்லி. உங்களுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் ஆயிருக்கு பாத்தீங்களா? புரிஞ்சுதா நான் என்ன பண்றேன்னு? நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் அகைன். ஸோ நான் என்ன பண்றேன்னா, நான் இப்போ என்ன பண்ணேன்னா ஸ்டூடெண்ட்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணேன். அந்த ஸ்டூடெண்ட் கிளாஸ்க்கு தேவையான ஃபீல்ட்ஸ் எல்லாம் நான் செட் பண்றேன். செட் பண்ணிட்டு நான் ஒரு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஒன்று கிரியேட் பண்றேன். ஒரு பாராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஒன்று கிரியேட் பண்றேன். அது இல்லாம கெட் அண்ட் செட்டர் கிரியேட் பண்ணி நம்ம வாய்ட் டிஸ்பிளே அப்படின்ற டிஸ்பிளே மெத்தட்ல எனக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிருக்கா, ஐஓசி கண்டெய்னர் மூலமா உங்களுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றத நான் செக் பண்றேன். ஸோ அதுக்காக நான் இங்க டிஸ்பிளேன்ற மெத்தட்ல கொடுத்து ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிருக்கா இல்லையா எனக்கு லாக்ல தெரியணுன்றதுக்காக. ஸோ இங்க என்ன பண்றேன்னு பாருங்க. கான்ஃபிகரபிள் அப்ளிகேஷன் கான்டெக்ஸ்ட், இதுதான் வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ஜெக்டை ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் பண்ணி கொடுக்குற ஒரு கண்டெய்னர். ஸோ ஐஓசி மூலமா
இந்த கண்டெய்னரை நான் இங்க கிரியேட் இந்த கண்டெய்னரை இங்க கால் பண்றேன், ரிட்டர்ன் பண்ணிட்டு இந்த கண்டெய்னருக்கான ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் தான் இது. ஸோ இந்த ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸ் வச்சு நான் என்ன பண்றேன்னா இந்த ஸ்டூடெண்ட் S1 ஈக்குவல் டு கண்டெக்ஸ்ட் டாட் கெட் பீன். கெட் பீன்றது ஒண்ணுமே இல்லை. பீன்ன்றது என்னன்னு சொன்னா ஆல்ரெடி ஒரு ஆப்ஜெக்ட் இன்ஸ்டான்சியேஷன், ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேஷன் தான் பீன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் பீன்னு சொல்லுவாங்க. சரி, இந்த ஸ்டூடெண்ட் டாட் கிளாஸ் அப்படின்ற கிளாஸ் தான் எனக்கு பீனு. ஸோ அந்த பீன் ஃபர்ஸ்ட் எனக்கு அந்த பீனை தான் நான் இங்க கால் பண்றேன். கண்டெக்ஸ்ட் டாட் கெட் பீன் வச்சு அந்த பீனை இங்க வாங்குறேன். பீனை இங்க வாங்கிட்டு S1 டாட் டிஸ்பிளேன்றது இங்க கொடுக்குறேன். ஸோ நான் டிஸ்பிளேன்றது கொடுக்கறதுக்கு என்ன கொடுக்குறேன்னா ஸோ இங்க வந்து எனக்கு இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா கன்ஸ்ட்ரக்ட் ஆயிருக்கணும். அதுக்காக நான் என்ன பண்றேன்னா இங்க இந்த S1 டாட் டிஸ்பிளேன்றதை கொடுக்குறேன் இங்க. ஸோ இங்க கொடுத்துட்டேன்னா எனக்கு அது டிஸ்பிளே ஆகுதா இல்லையான்றது தெரிஞ்சிடும். ஆகலைன்னா ஏதோ எரரு, நம்ம ஏதோ மிஸ்டேக் பண்ணிருக்கோம், இல்லைன்னா ஏதாவது ரன் டைம் எரரா இருக்கும். ஸோ எனக்கு வந்து இங்க டிஸ்பிளே ஆயிருக்கு அவுட்புட்ல பாத்தீங்கன்னா. ஸோ இப்போ என்ன பண்றோம்னா இதுதான் வந்து IOC கண்டெய்னர் மூலமா எப்படி ஒரு டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் அச்சீவ் பண்றது அப்படின்றது ஒரு ஃபார்ம் இது. ஸோ இங்க என்ன பண்றேன்னா காம்பனன்ட் அனோடேஷன் எதுக்கு யூஸ் பண்றேன்னா உங்க கிளாஸே பீனா அது மாத்தும். உங்க கிளாஸ் அதை பீனா ஸ்பெசிஃபை பண்ணோம்னா ஒரு கிளாஸ் உங்களுக்கு பீனா வேணும் அப்படின்ற போது அந்த கிளாஸை வந்து காம்பனன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இங்க பாத்தீங்கன்னா such classes is considered as a candidates of auto detection when using annotation based configuration and class path scanning. இது வந்து ஒரு annotation based configuration அப்படின்னுவாங்க டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் அச்சீவ் பண்றது. ஸோ இந்த காம்பனன்ட் என்ன பண்ணணும்னா உங்க கிளாஸை பீனா மாத்துறதுக்காக நம்ம யூஸ் பண்றது. உங்களுக்கு மொத்த ஒரு போஜா கிளாஸையுமே இல்ல ஒரு நார்மலா ஒரு கிளாஸ், அந்த கிளாஸ் வந்து நீங்க பீனா மாத்தணும், எனக்கு பீனா வேணும், பீனா கால் பண்ணணும் அப்படின்ற போது ஸோ இங்க காம்பனன்ட்ன்ற அனோடேஷன் யூஸ் பண்ணுவீங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கலை லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனே வரும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.